ஹலோ வணக்கம். வெல்கம் டு பெரியவர் சின்னவர் யூடியூப் சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, மலேசியாவில் இருக்க கேஎல் டவரில் தாங்க இருக்கோம். இந்த டவருக்கு வர்றதுக்கு நான் டிக்கெட் புக் பண்ணல ஆன்லைனில். ஸோ நேரடியாக இங்கே தான் வந்து டிக்கெட் வாங்க போகிறேன். இதாங்க கேஎல் டவர் மலேசியான்னு இருக்குது இல்லையா, இங்கே தான் வந்து இதான் டிக்கெட் கவுண்டர். ஸோ இங்கே வந்து நம்ம டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒருத்தருக்கு டிக்கெட் வந்து 110 வெள்ளி வாங்குவாங்க. ஸோ நம்ம எத்தனை பேர் வரோமோ அத்தனை பேருக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிக்கெட் வாங்கிக்கலாம். டைம் வந்து இங்கே நிறைய நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாங்க. நம்ம எத்தனை மணிக்கு போகிறோன்றது கணக்கு இல்லை. ஆனால் நைட் 8 மணி வரைக்கும் தான் அங்கே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ 7:30லேருந்தே நம்மளை வந்து அனுப்புறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ நீங்கள் எத்தனை மணிக்கு வந்தாலும் நைட்டு 8 மணி வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவும் இல்லாமல் நாங்கள் வந்தது வந்து ஒரு 4:00 மேலே தான் வந்தோம். ஸோ நாங்கள் ஈவினிங் டைம் 4:00 வந்ததுனால ஈவினிங் டைமையும் நாங்கள் நல்லா ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. அந்த நைட் வியூவும் நல்லா பார்க்குறதுக்கு எங்களுக்கு நல்லா இருந்துச்சு. அந்த நைட்டில் லைட் செட்டிங்ஸில் அதிலலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது இந்த டவர் பார்க்குறதுக்கு. மேலே போய் நம்ம நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏதாவது சாப்பிட்ணும், பசிக்குது அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் இருந்துச்சுன்னா, இங்கே பக்கத்துலேயே நிறைய ஷாப்ஸ்லாம் இருக்குது. அந்த டிக்கெட் கவுண்டர் பக்கத்துலேயும் இருக்குது. அப்புறம் உள்ளெல்லாம் கூட சின்ன சின்ன ஷாப்ஸ்லாம் இருக்குது. நம்ம எதாவது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கூட போகலாம். இப்போ வந்து இது ஆஸ் யூஷுவல் செக்கிங், நம்ம பேக்லாம் செக் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இப்போ இங்கே வந்து நம்ம பேக்கை செக் பண்ணிவிட்டு டிக்கெட் வந்து நம்ம ஸ்கேன் பண்ணிவிட்டு உள்ளே போயிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இந்த பக்கம் தான் என்ட்ரி கொடுக்கணும். ஸோ இங்கே வந்து நம்ம டிக்கெட் ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போகலாம். இங்கே ஒரு ஸ்க்ரீன் தெரியுது இல்லையா, இங்கே வந்து நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் வந்து ஒரு மெமரிஸ்க்காக ஃப்ரேம் போட்டு ஃபோட்டோஸ்லாம் வைக்கணும் அப்படின்னா இங்கேருந்து நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பே பண்ணோம்னா நமக்கு அந்த ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணிடுவாங்க. நம்ம வந்து ஃப்ரேம் போட்டு நம்ம வீட்டிலலாம் மாட்டி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம எங்கேயாவது போனால் அந்த ஒரு மெமரிஸ் வேணும் இல்லையா, ஸோ அதுக்காக தான். ஸோ இப்போ வந்து நம்ம யூஜிஎஃப்பில் இருக்கோம். இங்கேருந்து நம்ம வந்து T05 அதுக்கு வந்து போக போகிறோம். ஸோ இதுக்கு நிறைய டைம்லாம் எடுக்காதுங்க. 3 to 4 மினிட்ஸ் தான் ஆகும். ஆனால் இதோட ஹைட்டு பார்த்திங்கன்னா டோட்டலாக 421 மீட்டர் இது. அந்த TH05 இருக்குது இல்லையா, ஸோ நம்ம அங்கே தான் போகிறோம் அந்த ஸ்கை பாக்ஸ்க்கு. 421 மீட்டரு ஒரு 3 to 4 மினிட்ஸ்லேயே நம்ம வந்துடுவோம். வேர்ல்டுலே 7th டாலஸ்ட் டவர் இது தான். இது வந்து டெலிகம்யூனிகேஷனுக்காக தான் கோலாலம்பூரில் யூஸ் பண்ணுறாங்க. ஃபுல் கோலாலம்பூர் சிட்டிக்கே டெலிகம்யூனிகேஷன் டவர் இது. ஸோ இங்கேருந்து பார்த்தோம்னா ஃபுல் சிட்டியே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தெரியும். ரொம்ப அழகாக இருக்குங்க. நீங்கள் எந்த சைடு பார்க்கும்போதும் அந்த பில்டிங்ஸு, அதில் இருக்க அந்த பில்டிங் மேலேருந்து கீழெல்லாம் நம்ம பார்க்கும் போதெல்லாம் அந்த கார்ஸு அதெல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக பொம்மை கார் மாதிரி தெரியும். மக்கள்லாம் போகிறதெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன சின்ன நம்ம விளையாடுறதுக்கெலாம் சின்ன சின்ன பொருள் வச்சு விளையாடுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கும் அது பார்க்குறதுக்கு. இந்த டவரில் அந்த எல்லாம் அவ்வளோ சின்ன சின்னதாக தெரியும். பில்டிங்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுது. இங்கேருந்து ஃபுல் சிட்டி வியூ அழகாக இருக்குங்க. ஸோ அங்கே வந்து சன்செட்டு இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு சைடு சன்செட் ஆகிறதுனால இன்னொரு சைடு லைட்டாக இருட்டாயிட்டே வருது. ஸோ பாருங்கள் சன்செட் எவ்வளோ நல்லா தெரியுது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு. கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் சில இடத்துலலாம் அலோவ் பண்ணல. மற்றபடி ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. கம்ஃபர்டபுளான க்ளோத்ஸ் போட்டு வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நல்லா காற்றடிக்கும் இங்கே மேலே நல்லா டாப்பில் இருக்கிறதுனால. ஸோ கம்ஃபர்டபுளான க்ளோத்ஸ் வந்து போட்டு வாங்க. ஸோ இங்கே இந்த டவர் தெரியுது இல்லையா, இது பக்கத்தில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். அதுவும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆஃபீஸ்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆனால் பப்ளிக்குக்கு இன்னும் ஓப்பன் பண்ணல அந்த டவரை. அந்த சன்செட்டில் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். ஃபுல் சிட்டியே எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்களேன். ஸோ ஒரு ஈவினிங் டைமில் நம்ம வந்தோம்னா இந்த மாதிரி ஈவினிங்காக நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக அப்படியே இருட்டு ஆக ஆக ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இப்போ இருட்டாயிடுச்சு, ஆல்மோஸ்ட் 7:15 அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ ட்வின் டவர் எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள் லைட் வெளிச்சத்தில். ஸோ இங்கே வந்து நீங்கள் நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஸ்கை பாக்ஸ் இருக்குது, அதில் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நல்ல ஒரு பியூட்டிஃபுல் மெமரிஸை க்ரியேட் பண்ணிட்டு போகலாம். நீங்கள் மலேசியா வரவங்க கண்டிப்பாக இந்த டவருக்கு வந்து விசிட் பண்ணிட்டு போங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, டாட்டா, பை பாய். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.